ஃப்ரெண்ட்ஸ், தால் ढोकली பண்ணலாமா? இது குஜராத்லேயும் ரொம்ப ஃபேமஸ்ஸு, ராஜஸ்தான்லேயும் ஃபேமஸ்ஸு. பண்ணுற மெத்தடில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதான். இதுக்கு முதல்ல நான் இங்கே 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது உப்பு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டுறணும். ஒரு 5-6 சீட்டி குக்கரில் போட்டு எடுத்து வச்சுட்டுறலாம். ஓகேயா? இது பாருங்க, இந்த மாதிரி நல்லா குழவாக வெந்திருக்கணும். இதில் நிறையா ஜலத்தை போட்டு நல்ல ஒரு மத்தால நம்ம நல்லா கடைஞ்சா மாதிரி வச்சுடணும். இது அடுத்த ப்ராசஸ். இது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. இங்கே 1 கப்பு ஆட்டா எடுத்து வச்சுருக்கேன், கோதுமை மாவு. அதில் கொஞ்சமாக கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் உப்பு, தனியா பவுடர், மஞ்சப்பொடி, காரப்பொடி, சில்லி பவுடர், ஓமம். இது ரொம்ப வாசனையாக இருக்கும். ஓமம், எண்ணெய் 1 ஸ்பூன், 1 டீஸ்பூன் விட்டுக்கலாம். இதை இப்போ நல்லா ஜலத்தை விட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்ல சாஃப்ட் டோவாக பிசைஞ்சு வச்சுட்டோம். நல்லா பிசைஞ்சு வச்சப்போ இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் நம்ம கார்னிஷ் பண்ண போகிறோம். கடுகு, சீரகம், இதில் ஒரே 1 கிராம்பு, 1 துண்டு பட்டை, ஒரே 1 ஸ்பூன் வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலை இதில் போடுறதுக்கு பதிலாக துவரம்பருப்பு வேகரிச்சே கூட போட்டுடலாம். அதோட அதுவும் இது நல்லாயிருக்கும். ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி, அதுக்கப்புறமா டொமேட்டோ, கருவேப்பிலை, பெருங்காயம், கொஞ்சமாக மஞ்சப்பொடி. இப்போ இந்த கடைஞ்சி வச்ச துவரம்பருப்பை இதில் போட்டுடணும். இப்போ இதில் சில்லி பவுடர் போடணும், தனியா பவுடர் அப்படியே போட்டுடலாம். குஜராத்தி ப்ரிப்பரேஷன்ஸ்னால் வெல்லம் இல்லாமலாம் இந்த வெல்லம் போட்டிருக்கேன். இன்னும் ஜவானாலும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா போட்டுக்கலாம். புளி ஜலம் இங்கே நல்லா திக்காக கரைச்சி வச்சுருந்தது 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு, நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்ச மாதிரி பிசைஞ்சோம் இல்லை, அதை போய்ட்டுன்றோம். இப்போ நம்ம கட் பண்ணணும். டைமண்ட் ஷேப் ஆர் ஸ்கொயர் ஷேப் உங்களுக்கு எது வேணுமோ அதை கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா பருப்பு, அதில் போட்டுடணும். இதை இதெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும் இது கொதிக்கிறதுக்கு. அது நடுப்புற நீங்கள் கிளறி விட்டுக்கணும். இது ஆயிடுத்து, நம்ம எப்பவுமே இறக்கிடலாம். ஸோ தால் ढोकली இஸ் ரெடி. நீங்களும் எல்லோரும் பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாள். இதை பண்ணினான்னா ஒன்றும் அதிக ஃபுட்டெல்லாம் தேவையில்லை.